நிரந்தர இடமாக மகிமை பொருந்திய பரிசுத்த ஆலயம் ஒன்றை எருசலேமில் கட்ட விரும்பினான். ஆனால் தாவீது பல யுத்தங்கள் புரிந்ததால் தேவன் அவனுக்கு அனுமதி கொடுக்காமல் தாவீதின் குமாரனாகிய சாலோமோன் தேவாலயம் கட்டுவதற்கு கட்டளையிட்டார். சாலோமோன் ராஜாவின் நாட்களில் இஸ்ரவேல் தேசம் சமாதானமும் செழிப்பும் நிறைந்து புகழ் பெற்ற ராஜ்யமாக விளங்கியது. சுற்றிலும் இருந்த ராஜாக்கள் அவனுக்கு காணிக்கை செலுத்தினார்கள். அவனுடைய ஞானத்தையும் சிறப்பையும் காண பல தேசத்து ராஜாக்களும் விரும்பினார்கள். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட ஆயத்தம் பண்ணின மோரியா மலை எனப்பட்ட சியோன் பர்வதத்தில் தாவீது பலி செலுத்திய அதே இடத்தில் தேவாலயம் கட்ட சாலோமோன் நிர்ணயம் பண்ணினான். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவக்கினான்.